ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று காலை வரையிலுமே இந்தியா முழுவதும் தெரிந்திருந்த ஒரு செய்தி என்னன்னா, 50லிருந்து 60 இடங்களுக்கு மேல் ஹரியானாவிலே காங்கிரஸ் முன்னிலை வகிக்கும் என்பதுதான். எக்ஸிட் போலினுடைய முடிவுகளும் அதைத்தான் சொன்னது. கடந்த 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிலிருந்தே காங்கிரசுக்கும் ராகுல் காந்திக்குமான ஒரு அலை இந்தியாவிலே ஒரு வீச தொடங்கி இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு அலை என்பதையும் நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டும். அதுதான் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஆன பிறகு ராகுல் காந்திக்கு இருந்த பேராக இருக்கலாம், வரவேற்பாக இருக்கலாம். அதே வரவேற்பை ஹரியானாவிலையும் நம்மால் காண முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே இருக்கிற மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசியது. பல்வேறு கிராமங்களுக்குள்ளேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை விரட்டி அடித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அனைத்தையும் புரட்டி போடுகிற விதமாக இப்பொழுது வந்திருக்கிற தேர்தல் முடிவுகள் பாதிக்கு பாதியாக அதை மாற்றி இருக்கிறது. குறிப்பாக 30 இடங்கள் கிட்டத்தட்ட தான் காங்கிரஸ் வந்திருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி நெருங்கிவிட்டது. எந்த இடத்திலே காங்கிரஸ் இதை வாய்ப்பை தவறவிட்டது அல்லது கோட்டை விட்டது என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அது குறித்து நம்முடைய விளக்கங்களை கேட்பதற்கு தோழர் ராகுல் அவர்கள் நம்மிடத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். காங்கிரசுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறதுங்கிற நம்பிக்கை ராகுல் காந்தி அவர்களுடைய வருகைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்கவும் ஒரு பார்வை இருக்கிறது. கோதி மீடியான்னு சொல்லப்படுகிற ஊடகங்கள் கூட சில நேரங்களில் தவிர்க்க முடியாம ராகுல் காந்தியை பேசுகிற அளவுக்கெல்லாம் நம்ம சமீப காலங்களில் பார்த்தோம். ஆனா இந்த ஹரியானா தேர்தல் என்பது இந்தியா முழுக்க எல்லாராலுமே ஒரு ஆர்வமாக காங்கிரஸாரால் பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல். இந்த களத்துல எப்படி காங்கிரஸ் சரிக்கியது? காங்கிரஸ் சரிக்கவில்லை, தந்திரம் வென்று விட்டது. ஓ, அப்படி. காங்கிரஸ் நழுவவில்லை, தந்திரம். இந்த நாட்டு ஜனநாயகம், இந்த நாட்டு மக்களோட நம்பிக்கை, மக்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அதிகாரத்தை ஒரு கருவியை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்களோ, இந்த தந்திர வழியாக ஒரு அரசியல் கட்சிக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் பாடியான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்பட்டிருக்க வேண்டுமோ, செயல்படவில்லை. இதற்கான ஒரு சில உதாரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அந்த உதாரணங்களை மட்டும் வைக்கவில்லை, நான் எவிடன்ஸ்களுடன் இந்த விஷயத்தை எடுத்துக்காட்ட பார்க்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேர்தல் இங்கே நடக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி அதே மாநிலத்தில் போய் ஃப்ரீபீஸை அறிவிக்கிறார். நடைமுறைக்கு எதிராக ஒரு நாள் முன்னாடி தேர்தல் ஆணையம் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டுமா? யூஆர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் கூட. அப்போ ஒரு கட்சிக்கான பிரச்சாரம் எப்படி பிரைம் மினிஸ்டரால் போய் செய்ய முடியும் என்கிற கேள்வி நீங்க எடுத்து வச்சிருக்க வேண்டும். இதற்கு முன்பு எந்த அரசியல் தலைவருமே இது செய்யவில்லை. ரெண்டாவது, நீங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி, பிஜேபி அனைத்து நபர்களுக்குமே நன்றாக தெரிந்த ஒரு விஷயம், we are losing the ground in ஹரியானா. எப்படி? 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தெளிவாக அவர்கள் எடுத்து வைத்த விஷயம், நாங்க பிஜேபியினர்களை கிராமத்திற்குள் நுழைய கூட விட மாட்டோம். அந்த கிராமங்களே போடுகிற தீர்மானத்தின் அடிப்படையில். எதற்காக? விவசாய போராட்டத்தின் போது நாங்க டெல்லி பார்டரை கூட எங்களை நீங்க தாண்ட விடவில்லை. ஹரியானா டெல்லி பார்டர்ல நீங்க முள்வேலிகளை போட்டு மேல இருந்து ட்ரோன்களை வைத்து எங்களை தாக்கினீர்கள். வாட்டர் கேனனை வைத்து புகை குண்டுகளை போட்டு, ரப்பர் குண்டுகளை போட்டு எங்களை தாக்கினீர்கள். 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அதை பற்றி பார்லிமெண்டில் போய் கேட்கும் போது எங்களிடம் டேட்டாவே இல்லை என்று நீங்க கூறினீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் உங்களுடைய அமைச்சருடைய மகன் ஜீப் ஏற்றி நசுக்கிக் கொள்ளக்கூடிய அந்த காட்சி, இது எல்லாமே ஒரு கேள்வியாக இருந்தது. இதை எல்லாமே மனதில் வைத்து இருக்கக்கூடிய மக்கள் எதிர்த்தார்கள். இது ஒரு பக்கம். பிரச்சாரமே எந்த இடத்தில் பிஜேபியால் செய்ய முடியவில்லையோ அந்தந்த இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. குருகிராம் போன்ற நகரம் ஹரியானாவிற்கான ஒரு அதுதான் ஃபைனான்சியல் கேபிட்டல் ஃபார் ஹரியானான்னு நீங்க பாருங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃப்ளிப்கார்ட், அமேசான், டிசிஎஸ், எந்த கம்பெனியாக இருந்தாலுமே இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய கம்பெனி. ராயல் என்ஃபீல்டோடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் அங்கே இருக்கு. ராயல் என்ஃபீல்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி, பட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா குடுகாவில் இருக்கு.
டிஎல்எஃப், இது போன்ற பல்வேறு கம்பெனிகள். அவ்வளோ பணம் கொட்டக்கூடிய அந்த நகரத்துடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய இந்த ரோடு. நகரம் குழிக்குள்ள இருக்கிறதா அல்ல நகரமே குழியாக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. அந்த இடத்தில் 10 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வீடெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா பிரம்மாண்டமான வீடுகள், அடுக்குமாடி கட்டடம், 50 மாடி 40 மாடி அந்த மாதிரி கட்டடங்கள். ஒரு வீட்டுடைய விலைன்னு நீங்க பார்த்தீர்கள்னா சாதாரணமாக ஒரு 1200 1300 சதுரடி இருக்கக்கூடிய வீட்டை நீங்க வாங்க போனீர்கள்னா 2.5 கோடி 3 கோடி ரூபாய்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் அவ்வளவு பணத்தை கொடுத்து அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்தீர்கள்னா போகக்கூட முடியாது. மருத்துவமனையை நீங்க பார்த்தீர்கள்னா தனியார் மருத்துவமனை தான் அங்க இருக்கிறது. அரசு மருத்துவமனையில நீங்க போய் காலை கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வளோ மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 10 ஆண்டுகளாக மனோகர்லால் கட்டருடைய அரசாங்கம் அங்கிறது, பிஜேபியோட அரசாங்கம் அங்கிறது. ரைட். அவ்வளோ பெரிய எஜுகேஷனுக்கு பின்பு கூட அந்த நகரத்தில் யாராவது மாற்றத்திற்கு எதிராக ஓட்டு போடுவார்களா இல்லையா? மாற்றம் தேவைன்னு ஓட்டு போடுவார்களா இல்லை எங்களுக்கு மாற்றமே தேவையில்லைன்னு ஓட்டு போடுவாங்க? மாற்றம் தேவைன்னு தான் போடுவாங்க. நான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் யாராக இருந்தாலுமே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, அங்க போய் வரக்கூடிய நபர்கள் நிச்சயமாக நான் பேசுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ரைட். ஒரு ரோடு, அந்த ஜிஎஸ்டி ரோடுங்கிறது அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த வீடு ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால காலை கூட எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ மோசமா இருக்கும் அந்த நகரம். அங்க யார் வெற்றி பெற்றிருக்காருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா 65,000 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபியினர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ மக்கள் எங்களுக்கு இதே குண்டும் குழியும் எங்களுக்கு போதும், எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சவங்க, பட்டதாரிகள், வெளியூர்ல எல்லாம் வந்து தங்கக்கூடிய நபர்கள், அவங்க அப்படி பண்ணுவாங்களா? ரைட். சரி, இப்போ இன்னொரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறேன். மகேந்தர் கட் என்கிற ஒரு இடம், பானிபத் என்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சி, ஹிசார் என்கிற மிக முக்கியமான கான்ஸ்டிடுவன்சி. ஹிசார்ல நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய அளவுல தொழிற்சாலைகள் அங்க இருக்கு. அதே நேரத்துல விவசாயிகளும் அங்க இருக்கிறார்கள். நார்னால் என்கிற ஒரு இடம். இந்த 4 இடத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பல கம்ப்ளைண்ட்ஸ்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நான் எதை எடுத்து வைக்கிறேன்னா, கவுண்டிங் தொடங்குவதற்கு முன்பே கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு முன்பு எடுத்து வைத்த கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? பொட்டியை தொடக்கிறாங்க. ரைட். இன்னைக்கு எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஒரு இந்த மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு, இதுதான் இவிஎம் மிஷின் வச்சுக்கலாம், இது வந்து நீங்கள் ஓட்டு போட்டு முடிச்சுட்டீங்க, இப்போ வந்து காலையிலேருந்து ஈவினிங் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 49 தான் % இருக்குது, இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அறையில் ஒரு டப்பாவில் போட்டு பூட்டு போட்டு சீல் வச்சு 4 நாளைக்கு நான் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டேன். இந்த மொபைல் ஃபோன் எந்த விதத்துலையுமே கரண்ட்டில் சார்ஜ் ஏற்றப்படலை, எந்த விதமான பேட்டரியும் ஸ்வாப் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. 49% இருக்கக்கூடிய என்னுடைய மொபைல் ஃபோன் 4 நாள் கழிச்சு திறக்கும் போது இதோடைய பேட்டரி % எவ்வளவு இருக்கணும்? அதேதானே இருக்கணும். இல்லை 1% குறையும், அவ்வளவுதான். இந்த இடங்கள்ல இவிஎம் அதோடைய பேட்டரி % 99% இருந்திருக்கிறது. அந்த பாக்ஸை பார்த்த உடனே கேண்டிடேட்களே ஒரு ஷாக் ஆகியிருக்கிறார்கள். சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு நாடு முழுவதும் ஒரு இவிஎம் மெஷினை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு இவிஎம் மெஷினுக்கு 2000 ஓட்டு போடலாம். ரைட். ஒரு இவிஎம் மெஷின்ல எப்பவுமே நீங்க பார்த்தீர்கள்னா 1200 இல்லை 1400 60-70% தான் மக்கள் போய் ஓட்டு போடுவார்கள். அதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா 1200 1300 ஓட்டு தான் ஒரு மிஷின்ல போடப்படும். இப்போ இந்த மிஷினுடைய அந்த பேட்டரி % நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 20-30% தான் செலவாகும். 60-70% அதுல மிச்சம் இருக்கும். ரைட். ஒரு நாள் ஃபுல்லா அந்த மிஷினை நீங்க யூஸ் பண்றீங்க. எப்படி 99% ஆனது? அப்போ யாராவது அதுல வந்து சார்ஜ் போட்டு ஏதோ நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையா? எப்படியோ அது கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா? ஏதோ ஒரு மேல் ஃபங்க்ஷன் நடந்திருக்கா இல்லையா? அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் போய் இவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். சரி, அதுல வந்த ரிசல்ட்டை நீங்க பாருங்க. எந்தெந்த மிஷின்ல 99% அந்த பேட்டரி % இருந்திருக்கிறதோ அத்தனை மிஷின்லயுமே பிஜேபி வெற்றி பெறுகிறது. எந்தெந்த மிஷின்ல 60-70%
60% தான் நியாயமான ஒரு கணக்கு. 60-70% எந்த மிஷன் அந்த பேட்டரி பெர்சன்டேஜ் மீதமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. காலையில நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் 54 அறுதியெல்லாம் நான் ஆமா, காலையில செய்திகள் எல்லாம் காங்கிரஸ் தான் பயங்கர லீடிங்ல. காங்கிரஸ் வாஸ் லீடிங். ஆமா, பை 9:30 அப்படியே குறைஞ்சு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஒரு சில நிமிடத்திலே ரிவர்ஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாலாம் குறையல. ரைட். பிஜேபி வாஸ் ட்ரெயிலிங் அட் 30-35 அந்த மாதிரி. காங்கிரஸ் வாஸ் லீடிங் அரவுண்ட் 50-54. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. காங்கிரஸ் கேம் டவுன் டு 36-37. பிஜேபி டச்சஸ் 50-51. அதுக்கப்புறம் பிஜேபி இறங்கவே இல்லை. இப்போ ரிப்போர்ட் கடைசி ஃபைனலாக நீங்கள் நான் பார்க்கும்போது 49 பிஜேபி அண்ட் காங்கிரஸ் வாஸ் 38-36. ரைட். ஸோ எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள். காங்கிரஸை எடுத்து வச்ச ஒரு குற்றச்சாட்டை நீங்க பார்க்கிறீர்களோ அல்ல அந்த விஷயத்தை ஏன் தாமதமாக எடுத்து காட்டினீர்கள் அதையும் நீங்க பார்க்கணும். மொத்தம் 90 கான்ஸ்டிடியூன்சிஸ் ஹரியானால இருக்கு. அந்த 90 கான்ஸ்டிடியூன்சிஸ்ல ஒரு 11-12 கான்ஸ்டிடியூன்சிஸ்கள் ஒரு 12-13 சுற்றுக்கான அந்த கணக்குகள் எடுக்கப்பட்டது. இது வந்து 9 மணிலிருந்து 11 மணிக்கான அந்த அப்போதான் இந்த சேஞ்சே நடக்குது. ரைட். ஒரு 11-12 இடங்கள்ல காங்கிரஸ் லீடிங்காக இருக்கக்கூடிய இடங்கள் காங்கிரஸ் லீடிங்ல இருக்கு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ல என்ன போட்டு காட்டுறாங்கன்னா 5 சுற்றுக்கான கணக்கு தான் நாங்க எடுத்திருக்கோம். ஆனா 12-13 போயிடுச்சு. 12-13 போயிடுச்சு. and Congress is leading. Congress is leading. Here what you are showing is we have only counted 5 to 6 rounds. அத கவனிச்ச ஜெயராம் ரமேஷ் ஒரு கடிதம் எழுதுறாரு. நேரடியாக எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதுறாரு. இந்த மாதிரி 9 மணிலிருந்து 11 மணி இந்த கால அவகாசத்துல ரிசல்ட் நீங்க உங்களோட வெப்சைட்ல அப்டேட் பண்றது ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸா நடக்குது. இது வந்து ஒரு சில நடிகரான ஆங்கர்களுக்கு லாபமா போய் சேரும். ஏன்னா உங்களுடைய வெப்சைட்டை வச்சுதான் அவங்க தன்னுடைய செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய வெப்சைட்ல நீங்க 5 ரவுண்டு தான் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அங்க 13 ரவுண்டு முடிஞ்சிருச்சு, 12 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த தாமதம்? நீங்க உடனடியாக உங்களுடைய ஸ்டாஃப் கிட்ட, எம்ப்ளாயிஸ்கள்கிட்ட, அரசு அதிகாரிகள்கிட்ட இந்த உத்தரவை கொடுங்கள், கரெக்டான அக்யூரேட்டான டேட்டாவை அப்டேட் பண்ணுங்கள் என்று. அது நடக்கல. இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தி என் கையில இருக்கு. நீங்க பார்த்தீர்கள்னா எஸ் ஆதம்பூர் கான்ஸ்டிடுவன்சி, ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஆதம்பூர் கான்ஸ்டிடுவன்சியில அங்க இருக்கக்கூடிய சந்திர பிரகாஷ் என்கிற ஒரு கேண்டிடேட், காங்கிரஸோட கேண்டிடேட், 1426 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டார். முடிவு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா கவுண்டிங்குமே நடந்துருச்சு, எல்லா ரவுண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு 1426 ஓட்டு வித்தியாசத்துல. 2 to 3 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ரிசல்ட் வந்து. கடைசி வரை அந்த வின்னிங் சர்டிபிகேட்டையே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கல. அப்ப எதற்காக நீங்க தாமதிக்கிறீர்கள்? there is some குளறுபடிகள். ஏன்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மி. 1400 சீட்டுங்கிறது ஒரு ஓகே. இதுல அவர் 4 இந்த மிஷன்ல வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு, அந்த மிஷன்ல எனக்கு சந்தேகம் இருக்கு, ரீகவுண்ட் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு ஏதோ தாமதம் நடக்கலாம். ஸோ இது எல்லாமே அங்கே நடக்குது. ரைட். இது மட்டுமல்ல, ஓட் ஷேரை பார்க்கணும் நீங்க. ரைட். பிஜேபி அண்ட் காங்கிரஸ் 2014 ஆண்டு எந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் மோடியோட அலை இருந்ததோ, பிஜேபியோடைய அலை இருந்ததோ, மக்கள் காங்கிரஸிற்கு எதிராக ஓட்டு போட்டார்கள். காரணம் என்ன? அப்ப இருந்த கரப்ஷன், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அண்ணா ஹசாரேவுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் காங்கிரஸ்க்கு எதிராக முடிந்தது. எங்க பார்த்தாலும் அப்ப மோடிங்கிற ஒரு மாயம். மோடி வந்து ரொம்ப நேர்மையான நபர், குஜராத் மாடல் வந்து இந்தியா முழுவதும் வந்துரும்ங்கிற ஒரு இதுல எல்லாருமே ஓட்டு போட்டார்கள். இன்ஃபேக்ட் நானே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்துல மோடியை வந்து ஒரு ஐகானா பார்த்து, ஈவன் மைசெல்ஃப்
ஒரு பத்திரிகையாளர் இருக்கும்போதே மோடி செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பேசும்போது இதெல்லாம் மாற்ற போகிறோம். ஒரு we needed change. நிறைய பேருக்கு அந்த மாற்றம் அந்த காலகட்டத்துல அப்படிதான் ஆமா, ஒரு இருந்துச்சு. மாற்றம் தேவைப்பட்டது இந்தியாவிற்கு. அந்த மாற்றத்தின் மோகத்தில் எல்லாருமே மோடிங்கிற ஒரு பிராண்டிற்கு ஓட்டு போட ஆரம்பிச்சோம். அப்ப இன்னொரு விஷயம் நடக்குது. நிர்பயாங்கிற ஒரு ப்ரொடெஸ்ட், நிர்பயா ஆமா, அந்த பொண்ணுக்காக அதுவும் காங்கிரஸ்க்கு எதிராக மாறியது. ஸோ 2 டேர்ம் ஆஃப் காங்கிரஸ், குறிப்பா தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல நெருக்கங்கள்ல நடந்த விஷயங்கள். ஆமா. ஸோ அப்போ நம்ம எதற்கு ஓட்டு போட்டோம்னா டெவலப்மெண்ட் என்கிற பேர்ல ஓட்டு போட்டோம். அவ்வளோ பெரிய அலையில கூட ஹரியானாவில் பிஜேபிக்கு கிடைத்தது 47 சீட்டுகள் அவுட் ஆஃப் 90, ரைட்? அண்ட் பிஜேபிக்கு 47 சீட்டு கிடைக்குது. ஒரு 5 வருஷம் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை பிடிக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு அகேன் there was a agitation against பிஜேபி. பிஜேபி வராதுன்னு பார்த்தார்கள். ஆனாலும் மீண்டும் ஒரு முறை பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட்டார்கள். 40 சீட்டுகள். என்ன காரணம்? ஹிந்துத்வா என்கிற ஒரு அஜெண்டா. மக்கள்ல நீங்க ஹிந்துங்கிற அந்த உணர்வை தூண்டிவிட்டு, ஏன்னா ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலம் கிடையாது. ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற மாநிலம் கிடையாது. ஹரியானா 87% ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். 7-8% அங்க இஸ்லாமியர்கள் வசித்து வருகிறார்கள். 4% பஞ்சாபிஸ் வசித்து வருகிறார்கள். 0.2% கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள். பட் 87% ஹிந்துஸ். அப்போ மெஜாரிட்டி பாப்புலேஷன் இஸ் ஹிந்து. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த மெஜாரிட்டி ஹிந்துக்களை ஒன்றிணைத்து ஓபிசிங்கிற வலையில சிக்க வைத்து, தலித்துங்கிற வலையில சிக்க வைத்து, எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவங்க பிஜேபிக்கு சாதகமான ஒரு ஓட் வங்கி அங்கே தயாரிச்சார்கள். 2வது முறை பிஜேபி வெற்றி பெற்று இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்கள் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காத போது ஹரியானா அண்ட் பஞ்சாப் போன்ற மாநிலங்களை நீங்கள் பார்த்தீர்களா? ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், போர்ஷன் ஆஃப் பீகார், போர்ஷன் ஆஃப் உத்தரப்பிரதேசம், இங்கெல்லாம் ஒரு 10ஆம் வகுப்பு படித்ததுக்கப்புறம் 2 வேலை தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தார்கள். ஒன்று விவசாயி, இன்னொன்று இராணுவத்தில் போய் சேர்றது. 10ஆம் வகுப்பு முடிச்சோமா, ஓட்டத்தை பிடிச்சோமா, ஃபிட்னஸ் சரியாக பண்ணோமா, ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு நபராவது அங்கே இராணுவத்தில் போய் சேர்ந்துருவாங்க. காரணம் ஒரு அரசு உத்தியோகம். குடும்பத்திற்கு ஒரு வருமானம் போய் சேரும். ஏன்னா அங்கே வருமானம் கிடையாது. அண்ட் அக்னிவீர் திட்டத்தை நீங்கள் கொண்டுட்டு அவர்களுடைய அவ்வளோ பெரிய கனவுகளை நீங்கள் கலைச்சீர்கள், சிதைத்தீர்கள். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வழியாக வரக்கூடிய அரசு உத்தியோகங்களை நீங்கள் பிடித்தீர்கள். பல விஷயங்கள் ஹரியானா அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய கல்வியை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது. அங்கே பல பேருக்கு அது தெரியாது. ஹரியானா அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் பள்ளிகளுக்கு ஒரு ஃபீஸை அறிவிக்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு ஒரு ஃபீஸ் அறிவிக்கிறாங்க. எவ்வளோ? 500 ரூபாய். ஆனால் உங்களோட குழந்தை நீங்க தனியார் பள்ளியில போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 1500 ரூபாய் கொடுப்போம். அதே அரசு அதே அரசு. நீங்க தனியார் பள்ளியில போய் சேருங்க, நாங்க உங்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்போம். நீங்க அரசு பள்ளியில சேர்த்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்துக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளவு அழகான திட்டம்னு நீங்க பாருங்க, ரைட்? இதனால வரக்கூடிய விளைவுகளை பாருங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 20 அரசு பள்ளி இருப்பதாக நீங்க நினைங்க, சரியா? ஏற்கனவே அரசு பள்ளிகள்ல ஸ்ட்ரென்த் குறைவு. இப்போ நீங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்க? தனியார் பள்ளியில போய் சேர்த்தீங்கன்னா 1500 ரூபாய் நான் கொடுக்குறேன், வருஷத்துக்கு ஒரு 15000 நான் கொடுக்குறேன், 15-18 நான் கொடுக்குறேன், நீ சேர்த்துரு. சரி, நீங்க போய் தாராளமாக சேர்த்துருவீங்க. அரசு பள்ளிகளில் அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் குறையும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்ல என்ன முடிவெடுப்பாங்கன்னா, ஓகே 20 ஸ்கூல் இருக்கு, இந்த 20 ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்ப கம்மியா, ஒரு ஸ்கூல்ல 10, ஒரு ஸ்கூல்ல 50, 100 அப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரே ஸ்கூல்ல கொண்டுட்டு நீங்க நடத்த ஆரம்பிப்பீங்க. மிச்சப்படுத்துறதுக்காக, பணம் மிச்சப்படுத்துறதுக்காக. 24 ஸ்கூல், அந்த அரசு பள்ளிக்கூடங்களோட அந்த இடத்தெல்லாம் நீங்க பார்த்துருக்கோம், பிரம்மாண்டமா இருக்கும், மெயின் ஏரியால இருக்கும், பெரிய பெரிய இடங்கள் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அடானி அம்பானி போன்ற அமைப்புகள் கையில இந்த ஸ்கூலை கொடுப்பீங்க, நீங்க நடத்துங்க, ரைட்? 25 இடங்கள்ல இருந்த அரசு பள்ளிக்கூடங்கள் சுருங்கி ஒரு பள்ளியில நிற்கும். அந்த 24 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளியாக மாறிடும். அன்னைக்கு அவன் போடுவான் 50,000 ஃபீஸ்,
அன்னைக்கு அரசாங்கம் சொல்லும், எங்கள்ட்ட கஜானாவில் காசு இல்லை, உங்களுக்கு 1500 ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹரியானா ஹேட் டன். இவ்வளோ எஜுகேஷனுக்கு பின்பு கூட எப்படி மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டார்கள் என்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து தந்திரத்தின் வெற்றி, இது மக்களுடைய வெற்றி எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது, பிஜேபி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலை. பிரைம் மினிஸ்டர் மோடி நாங்கள் தோத்து போயிட்டோம்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஆகி அவர் ஹரியானா பிரச்சாரத்துக்கே போகணும். பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு. மகாராஷ்டிராவில் மும்பையில் 6வது முறை ஒரு மெட்ரோவுக்கு கொடி காட்டியிருக்கு. ஒரே மெட்ரோ 5 முறை இதற்கு முன்னாடி அவர் திறந்து வச்சுட்டாரு. அப்ப பொட்டிக்கு பொட்டி நீங்க போய் திறந்து வைக்கிறீங்களா? அங்க ஒரு என்ன வெத்தலை பாக்கு கடை திறந்தாலும் அதே போய் ரிப்பன் கட் பண்ணுவார் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. 6வது முறை ஒரு மெட்ரோவை திறந்து வைத்த மகான் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி. எத்தனை வாட்டி நீங்க கொடி காட்டுவீங்க, ரைட்? ஸோ மகாராஷ்டிராவை பற்றி நீங்க பேசும்போது நாக்பூர் த பர்த் பிளேஸ் ஆஃப் பிஜேபி. பிஜேபி செக்யுலரிசத்தையும் ஃபாலோ செய்ய பார்த்தது தொடக்கத்தில், பட் அது வேலைக்கு ஆகலை. வாட் பிஜேபி ஹட் டன், காலப்போக்கில் பிஜேபி ஹிந்துத்வா என்கிற அந்த கொள்கையை கையில் எடுத்து பாபரி மஸ்ஜித் என்கிற ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரை, பாபரி மஸ்ஜித் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. 1980ஆம் ஆண்டுக்கு மேலே தான் பிஜேபி உள்ள வர்றாங்க. 1923ல் ஒரு புஸ்தகம் வெளிவருகிறது, ஹூ இஸ் ஹிந்து, ரிட்டன் பை சாவர்கர். அதுதான் இவர்களுடைய அந்த புஸ்தகம். ஆர்எஸ்எஸ் உடைய புஸ்தகமே அதுதான், ஹூ இஸ் ஹிந்து. ஹிந்து யார்? அவங்களோட கான்ஸ்டியூஷன் மாதிரி. ஆமா, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் மாதிரி, ரைட்? இப்போ ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜிலிருந்து வெளிவந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எஜெண்டா வழி மாறி ஒரு ஹிந்துத்வா என்கிற எஜெண்டாவை எடுத்து 1980ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரை டிராவல் பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நோ, வி டோன்ட் பிலீவ் யுவர் ஹிந்துத்வா பாலிசி. உங்களுடைய வெறுப்பரசியலை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். டெவலப்மெண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க இருக்கு அந்த டெவலப்மெண்ட்? இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அது பிரதிபலிக்கும். யார் பேசுறா? இது பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுற. உங்களோட ஆடையை பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் நீ ஹிந்துவா முஸ்லிம், ரைட்? திஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் மை பிரைம் மினிஸ்டர். மட்டன், மங்கள் சூத்ரா, உன்னுடைய நகையெல்லாம் பறிச்சு முஸ்லிம் கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் மை பிரைம் மினிஸ்டர், ரைட்? என்னுடைய சம்விதானம், என்னுடைய கான்ஸ்டியூஷனுடைய புஸ்தகத்தின் அந்த முதல் வார்த்தை, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே சமமான நபர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை நான் எடுத்துச் செல்லக்கூடிய வேலையை நான் பார்ப்பேன் என்று தான் நீங்க சபதம் எடுக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஹிந்துத்வா என்கிற ஏஜெண்டா உங்களால பேச முடியும், ரைட்? இந்த இடத்துல மக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல அவர் மேபி சௌக்கிதார் என்று கூறினாரோ அது வந்து உடைய ஆரம்பிக்குது. எப்படி உடைய ஆரம்பிக்குது? பட்டேலுடைய சிலையை திறந்து, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலையை திறக்க வைக்கிறாங்க. 3000 கோடி ரூபாய் செலவு. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது? நெஹ்ரு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய இடத்தை பிடிச்சிட்டாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் முதல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நெஹ்ரு சூழ்ச்சியாக பிடிச்சிட்டாரு. நெஹ்ரு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்து தெரியுமா? 1952ல். இவர் இறந்தது எப்போ? கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இவர் இறந்துட்டார். அப்போ எப்படி இவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? கரெக்ட். ஸோ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஹட் டேமேஜ்ட் பீப்புள்ஸ் மைண்ட். பட் இப்போ அதிலிருந்து மக்கள் மீட்டெடுக்க பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிவாஜி சிலை, மகாராஷ்டிரானா சிவாஜி சிலை, அங்கேயும் 3500 1850 கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த சிவாஜி சிலையை கண்டாங்க. ஒரு வருஷம் கூட தாங்களை 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது விழுகுது. உள்ளே பார்த்தா கம்பி கட்டி அந்த சிலையை வச்சிருக்காங்க. ப்ராப்பரான சிலை இல்லை. 80% அதில் வந்து கொள்ளையடிச்சதாக ஒரு ரிப்போர்ட் வெளியில் வருது. அது மட்டும் காரணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அது வந்து சரத் பவாருடைய கட்சியாக இருக்கட்டும், அல்ல சிவசேனா, ஓல்ட் சிவசேனாவாக இருக்கட்டும், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கட்சி அந்த சிம்பிள் எல்லாம் பறித்து
தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கையில நீங்க கொடுக்குறீங்க. அது வந்து அஜித் பவாரா இருக்கட்டும், அல்ல இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும். இன்னைக்கு இவர்களை வச்சு நீங்க களத்துல இறங்க முடியாது. அவர்களுடைய பொலிட்டிக்கல் கரியரே ஃபினிஷ் ஆயிடுச்சு. எந்த அஜித் பவாரை வந்து சக்கி பீசிங் என்று தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறி வருவாரோ, எப்ப வேணாலும் நாங்க சிறையில் அடைச்சிருவோம்னு சவால் விட்டு கொண்டிருப்பாரோ பிரைம் மினிஸ்டர் மோடி, அதே நபரை கூட்டிட்டு வந்து நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய கேடருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். பிஜேபியோட நிலையா அங்க அப்படி இருக்கு. நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். என்னுடைய கட்சி பிஜேபி, நான் பிஜேபிக்காக போஸ்டர் அடிக்கிறேன். என்னுடைய தலைவரை நான் சீஃப் மினிஸ்டராக பார்க்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய சீஃப் மினிஸ்டர் தான் நீங்க இருக்கணும், பிஜேபியோட சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். அவர்களுக்கு தானே நாங்க உழைச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன பார்க்குறேன், சிவசேனாவுடைய சீஃப் மினிஸ்டர், என்சிபியோடைய நபரை வந்து நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக ஆக்கி வைக்கிறீங்க. அப்போ எங்களுடைய அடையாளம் எங்க? வேர் இஸ் மை ஐடென்டிட்டி? ஐ வில் நாட் புட் போஸ்டர் ஃபார் ஏக்நாத் ஷிண்டே ஆர் அஜித் பவார். பின்னாடி போயிட்டாங்க. மக்களுடைய இமோஷன், குஜராத்திகள் மும்பையில் வந்து, மகாராஷ்டிராவில் வந்து எங்களுடைய தொழிலை, என்னுடைய பிஸ்னஸை திருடி செல்றார்கள். எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஆனந்த் போயிடுச்சு. யூனோ அங்க இருக்கக்கூடிய கேபிட்டல் அகமதாபாத் இன்சைட்ல எல்லாம் போயிடுச்சு. அடானிக்கோ அம்பானிக்கோ இல்லை மற்ற சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ மகாராஷ்டிரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பி உள்ள விட்டோம். இன்னைக்கு மும்பையை ஆளக்கூடிய நபர் யாருன்னா ஒரு மராட்டி கிடையாது. ஒரு மும்பையை ஆளக்கூடிய நபர்கள் 4 குஜராத்திஸ்: அம்பானி, அடானி, மோடி அண்ட் ஷா. மோடி ஷா பொலிட்டிக்கலாக அங்கே ஒரு செட்டப்பை செய்கிறாங்க. அம்பானி அடானிக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிய விதம் எப்படின்னா, டெவலப்மெண்ட் ஒரு விஷயமா இருக்கும், 2வது எல்லாமே நெஹ்ருவால தான் நடந்துச்சு, எல்லாமே இந்திரா காந்தியால தான் போச்சு, எல்லாமே ராஜீவ் காந்தியால தான் அழிந்ததுன்னு. இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க அழிக்கிறத பத்தி நீங்க பேசுறீங்க இல்லையா? ஷோ மீ ஒன் சிங்கிள் யூனிவர்சிட்டி. மேடை போட்டு பேசுறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் யூனிவர்சிட்டி திறக்கிறோம், காலேஜ் திறக்கிறோம்னு. ஷோ மீ ஒன் சிங்கிள் யூனிவர்சிட்டி விச் யூ ஹேவ் டெவலப்ட் இன் தி லாஸ்ட் 10 years. ஷோ மீ ஒன் சிங்கிள் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் லைக் ஐஐடி மெட்ராஸ், யூனோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் இன்ஸ்டிடியூஷன் நீங்க காட்டுங்க. ரிசர்ச்ங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க காட்டுங்க. கோல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல் ஆக இருக்கட்டும், இது போன்ற எத்தனையோ நிறுவனங்களை உருவாக்கியது இந்த கடந்த 60-65 ஆண்டுகள். 60-65 ஆண்டுகள்ல என்னெல்லாம் மக்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அனைத்தையுமே நீங்க தனியார் மயமாக்கி விற்கக்கூடிய வேலையை பார்த்த நபர் தான் நீங்க. யூ கேனாட் டாக் அபவுட் டெவலப்மெண்ட். உங்களால சொத்தை அழிக்க தான் தெரிஞ்சதை ஒழிய சொத்தை சேமிக்கக்கூடிய விஷயம் நீங்க செய்யவே கிடையாது. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்ப இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து அரசுக்கு சொந்தமான இடமும் விற்கப்படும். அடுத்த வருஷம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, டிஎம்கே, ஏடிஎம்கே, இங்க சிபிஎம், இது போன்ற எந்த கட்சியுமே இந்தியாவில் இருக்காது. ஒரே கட்சி, சிங்கிள் பார்ட்டி, விச் வில் பி பிஜேபி. ரைட்? ஹரியானாவை பொறுத்தவரையில ஹரியானீஸோடைய, பஞ்சாபீஸ்களுடைய ஒரு குணம் இருக்கு. இவங்களை வந்து நீங்க மற்ற மாநிலத்தை சார்ந்த நபர்கள் போன்றெல்லாம் பார்க்க முடியாது. they will rebel, they will agitate, they will protest. நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களே, they will be on the roads. விவசாயிகள் போராட்டத்திலே நாடு அதை பார்த்துச்சு. அவங்களுடைய உறுதியா நின்று எத்தனை நாட்கள் ஆனாலும் நின்று போராடினாங்க. இந்த ரிசல்ட் தவறாக வந்தது என்று அவர்களுக்கு அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களே, என்னைக்கு தெரியுதோ the entire Haryana will jam entire nation. ஒட்டுமொத்த இந்தியாவையே முற்றுகையிட வச்சிருவாங்க. ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் சரியா அறிவி, தென் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும், இல்ல ராகுல் காந்தியா இருக்கட்டும், யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. And that will happen.
இன்னைக்கு ஹரியானாவில் இன்னைக்கு நடந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து ராகுல் காந்தியை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். ஜிலேபி அப்படிங்கிற பேர்லலாம் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளில் தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக செய்திருக்கிறது என்பதை இன்று மறைக்கிற வேலையை பார்த்தாலும் இந்த முடிவுகள் உண்மையான முடிவுகளாக வெளிவருகிற பொழுது ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே இதற்கான பதிலடியை தருவார்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தியை தோழர் ராகுல் அவர்கள் நம்மிடத்திலே எடுத்து வைத்தார். நன்றி தோழர். தேங்க்யூ.